ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான கணக்கு என்ன அப்படின்னா, கூட்டுத்தொடர் வரிசையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கணக்கு. ஈஸியா எப்படி நம்ம ஒரு 4 மார்க் இல்லைன்னா 5 மார்க் முழுசா எப்படி வாங்குதுன்னு பார்க்க போறோம். செம்ம நல்லா கவனிங்க. S1, S2, S3 என்பன முறையே ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் n 2n 3n உறுப்புகளின் கூடுதல் ஆகும். எனவே S3 = 3 × S2 - S1 நிறுவுக அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த கணக்குக்கு நீ ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நீ ஞாபகம் வச்சுட்டா போதும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, கூட்டுத்தொடர் வரிசையோட கூடுதல் ஃபார்முலா என்ன? SN ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. SN ஃபார்முலா என்ன அப்படின்னா, n/2 × 2a + n - 1 × d. இதை மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி, இந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க போதும். என்ன ஃபார்முலா? SN. ஓகேவா? கூடுதல் வரிசையில கூடுதல் கண்டுபிடிக்கிற SN ஃபார்முலா. SN = n/2 × 2a + இந்த இடத்துல பிளஸ் வரணும், n - 1 × d பிராக்கெட் க்ளோஸ். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு இந்த சம் ஃபுல்லா நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். எப்படின்னு பார்ப்போமா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் SN பாரு. இங்க ஃபர்ஸ்ட் யார் இருக்கான்னு பாரு, S1. ஸோ நான் S1 எடுத்து எழுதிக்கிறேன். S1 என்ன அப்படின்னா, n-க்கு பதிலா 1. ஓகேவா? அப்ப இந்த S1 யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போறோம்? n யூஸ் பண்ணணும்ப்பா. அதே மாதிரி S2 யூஸ் பண்ணும்போது நம்ம 2n யூஸ் பண்ணணும். S3 யூஸ் பண்ணும்போது நம்ம 3n யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். ரைட்டா? இப்போ நான் S1 அப்ப என்ன n யூஸ் பண்ண போறோம். இந்த ஃபார்முலாவை அப்படியே எழுது. S1 போட்டுட்டு n/2 × 2a + n - 1 × d பிராக்கெட் போட்டுக்கோ. இது ஃபர்ஸ்ட் ஒன் பா. அடுத்து S2ன்னு போட்டுக்கோ. இப்போ என்ன செய்யணும்? n எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க 2n போட்டுக்கோ. அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. இதை பார்த்து அப்படியே இங்க ஒரு n இருக்கு, இங்க ஒரு n இருக்கு, அது ரெண்டையும் எடுத்துட்டு அதுக்கு பதிலா 2n போடு. இங்க பாரு, 2n/2 பிராக்கெட் 2a + இந்த n-க்கு பதிலா 2n பா, 2n - 1 × d. ரைட்டா? இங்க 2 போடாம இங்க மட்டும் ஒரு சின்ன ஸ்டெப் என்ன செய்ய போறேன்னா, இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 எடுத்து நான் உள்ளார பெருக்க போறேன். இதை மட்டும் செஞ்சிருங்க. அது உனக்கு ஈஸியா ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த 2 எடுத்து இங்க பெருக்குவோம். அப்ப இங்க பாக்கி என்ன இருக்கும்? n/2 மட்டும்தான் இருக்கும். n/2 பிராக்கெட். இப்ப இந்த 2 உள்ளார பெருக்கு. E2 எவ்வளவுப்பா? 4. 4a பிளஸ் பிராக்கெட் போட்டுக்கோ. இந்த 2 எடுத்து உள்ளார பெருக்கு 4n மைனஸ் 2 எடுத்து பெருக்கு O2 2 பிராக்கெட் d போட்டுக்கோ. இதை 2ன்னு போட்டுக்குவோம். இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணுல 2ஆம் வாய்ப்பாடு எடுத்து உள்ளார 3 இடத்துல பெருக்கி இருக்கு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? இப்ப அடுத்து S3 பா. S3 என்ன செய்ய போறோம்? 3n எங்கெங்கெல்லாம் n இருக்கோ, n எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 3n யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த n எடுத்துருவோம். அதுக்கு பதிலா 3n/2 பிராக்கெட் போட்டுக்குவோம். 2a பிளஸ் இங்க ஒரு n இருக்கு, அதுக்கு பதிலா 3n போட்டுக்குவோம். 3n - 1 × d. இதுதான் 3. ஓகேவா? நீ ஒரு பாதி ஆன்சர் இது வந்துருச்சுப்பா. இதை நீ முடிச்சுட்டாவே நீ 2.5 மார்க்ல 3 மார்க் நீ வாங்கிடலாம். ரைட்? அப்ப அடுத்து என்ன செய்யலாம்? இப்ப ப்ரூஃப் என்ன பண்ண போறோம்? S3 = 3 × S2 - S1. அதுல S3 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஓகேவா? பாதி கண்டுபிடிச்சிட்டோம். S3 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? எப்ப S3 இங்கதான் இருக்கு, நம்ம அதே கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ரைட்? அப்ப இதுதான் எனக்கு வேணும். இதுல 3 அப்புறம் போட்டுக்கலாம். இந்த S2 - N1 மட்டும் எடுத்துக்கலாம்ப்பா. ரைட்டா? சோ S2 - S1. S2 என்ன? இது ரெண்டாவது. இது இங்க எழுதி போட்டுருக்கோம்ல, இந்த 2 இதை அப்படியே எடுத்து அங்க எழுது. யார் இருக்கா முன்னாடி? n/2 பிராக்கெட் 4a பிளஸ், கொஞ்சம் பார்த்து பொறுமையா செய்யுங்க, 4n மைனஸ் என்ன இருக்கு? 2 பா. 2 பிராக்கெட் போட்டு d போட்டுக்கோ. அடுத்து என்ன குறி இடையில இருக்கு பாரு? மைனஸ் குறி. மைனஸ் போட்டுக்கிட்டு அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க. S1 யாரு? ஃபர்ஸ்ட் ஒன் பா. யாரு? இந்த ஃபார்முலா அப்படியே எடுத்து எழுது. பார்த்து எழுதுங்க அப்படியே. n/2 × 2a + n - 1 × d. ஸோ இது வரைக்கும் நீ எழுதிட்டீங்கன்னா உனக்கு 4 மார்க் கன்ஃபார்மா வாங்கிடலாம். இப்போ நம்ம 5வது மார்க் எப்படி வாங்குறது? ஈக்குவல் டு இங்கே n/2 இங்கே n/2 பா. அந்த ஒரு n/2 காமனா எடுத்து இங்க எழுதிரு. ஓகேவா? நல்லா கவனிங்க. இங்க ஒரு 4a இருக்கா, இங்க என்ன இருக்குன்னு பா? 2a. 4a ல 2a போனா எவ்வளவு வரும்? 2a. ஸோ 2a போட்டுக்கோ. பிளஸ் அடுத்து பாருங்க, இங்க ஒரு 4n இருக்கா, இங்க என்ன இருக்கு? ஒரு n இருக்கு. அப்ப என்ன வரும்? 4n பார்த்தா 3n.
ஓகேவா? அடுத்து இங்க 2 இருக்குப்பா, இங்க 1, 2ல 1 போச்சா என்ன வரும்? 1 வரும். அந்த டி அப்படியே போட்டுக்கோங்க. சோ நமக்கு தேவையான பாதி ஆன்சர் வந்துருச்சு. சோ S2 - S1 கிடைச்சிருச்சுப்பா. இப்ப கூட யார் இருக்கான்னு பாரு, 3 இருக்கு. அப்ப இதோட 3 பெருக்கிடு, S2 - S1. இந்த 3 உள்ள எப்படி இங்க மட்டும் நீ பெருக்கினா போதும். 3n/2 bracket 2a plus 3n - 1 into d. சோ நமக்கு தேவையான அடுத்த ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்ப இந்த S3 ஆன்சரையும் 3 into S2 - S1 என்ன செக் பண்ணி பாரு. இங்க பாரு 3n/2, அங்கேயும் 3n/2, 2a 2a plus 3n - 1 சேமா இருக்கு. அப்ப ஃபைனல் ஆன்சர் S3 equal to 3 into S2 - S1 என நிரூபிக்கப்பட்டது. ஒரு ஈஸியா இந்த ஒரு ஃபார்முலா இருந்தா போதும்பா. இதை மட்டும் நல்லா படிச்சிட்டீங்கன்னா இதை வச்சு நம்ம இந்த 5 லைன் 6 லைன்ல 5 மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்தகவுல முக்கியமான ஒரு 5 மார்க் கணக்கு பார்க்க போறோம். நம்ம கணக்கு நல்லா கவனிக்கிறேன். இந்த கணக்கு வந்து இந்த வருஷம் நடந்த எல்லா எக்ஸாம்லயுமே நிறைய தடவை கேட்ட சம் இது. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம்ல கேட்க சான்ஸ் நிறைய இருக்கு. 2 பகடைகள், ஓகேவா, 2 டைஸ், இந்த கையில ஒண்ணு இருக்கு. ரெண்டையும் நான் ஒரே சமயத்துல ரோல் பண்றேன். முதல் பகடையில முகமதிப்பு இரட்டைப்படை என்ன இருக்கணும்? இரட்டைப்படை என்னென்ன? 2, 4, 6 இப்படி இருக்கணும்ப்பா. அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 8, 2 நம்பரை கூட்டினோம்னா 8 வர நம்பரா இருந்துச்சுன்னா நிகழ்தகவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரி, இதுல ஒரு முக்கியமான 5 ஸ்டெப் தான் ஈஸியா மார்க் வாங்கிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா எஸ் எழுதணும். எஸ்னா என்ன? என்னென்ன சான்சஸ் 2 பகடையை உருட்டும் போது என்னென்ன சாய்ஸஸ் இருக்கு நம்ம கிடைக்க பார்க்க போறோம் நம்ம. ஓகேவா? சி ஃபர்ஸ்ட் ஒன். இப்ப இதுல 1 வந்துச்சுன்னா இதுலயே 1, இதுல டைஸ் 1 விழுந்தா இதுலயே 1 விழுவலாம்ப்பா. அப்ப 1,1. அடுத்தது இதுல 1 வந்தா 2, 1,2, 1,3, 1,4, 1,5, லாஸ்டா 1,6. அடுத்தது 2,1, 2,2. இதே மாதிரியே 6,1ல இருந்து 6,6 வரைக்கும். சரியா? அப்ப NF எவ்வளவு? 36. மறந்துடாதீங்க, இதை எழுதிட்டாவே உனக்கு 1 மார்க் உண்டு. எஸ்ன்னு போட்டு இரு பகடைகள்னாவே இந்த 36 எழுதிருங்க. என்ன 36 போட்டுருங்க. இப்ப கொஸ்டினை படிக்கலாம்ப்பா. முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண். இதை நல்லா இந்த 36 பாருங்க. அதுல முதல் பகடை, இது முதல் பகடைப்பா, இது 2வது பகடை. முதல் பகடை இரட்டை எண் வரணும். இப்ப பாரு 2 2 2 2 2 2, இதுல வராது. 4 4 4, அடுத்து 6 6. அப்ப இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் இதான் எடுக்க போறோம். இப்ப அதை எடுத்துக்கிறேன். முதல் பகடையில் இரட்டை படை எண் கிடைக்க. அப்ப ஏ, இது முதல் நிகழ்ச்சி. இப்ப ஏன்னு போட்டுக்கிறேன். அந்த 3 லைன் 2ல வர்றது, 4ல வர்றது, 6ல வர்றது 3 நான் எழுதிக்கிறேன் நான். அப்ப N of A, இந்த ஏக்குள்ள எத்தனை இருக்குன்னு எண்ணுங்க. மொத்தம் 18 இருக்கும். 6 12 ஒரு 6 18 18. அடுத்த ஸ்டெப் P of A. அப்ப N of A by N of S. N of A 18, N of S 36. இதை கட் பண்ணி போட வேணா, அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன கேட்டுக்காங்க பாரு, அல்லதுக்கு அப்புறம் முகமதிப்புகளின் கூடுதல் 8. அப்ப முகமதிப்பு கூடுதல் 8ன்னு போட்டுக்கிட்டு அதுல 2 நம்பர் கூட்டமும் 8 கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கேயே பாருங்க, இந்த லைன்ல எதை கூட்டினாலும் 1 1 2 தான். அதிகபட்சம் 1 6 கூட்ட 7 தான் வராது. அப்ப இதுல வந்தோம் அப்படின்னா இங்க 2,6. இதை கண்டுபிடிச்சுன்னா இந்த லைன் அப்படியே உனக்கு வரும்பா. இந்த கிராஸ் அடுத்து பாத்தீங்கன்னா 3,5, 4,4, 5,3, 6,2. இது அப்படியே வரும். இதை எடுத்து அப்படியே பீல எழுதிக்கோங்க. செகண்ட் ஈவெண்ட் பா. 2,6, 3,5, 4,4, 5,3, 6,2. எத்தனை இருக்கு? 5. அப்ப N of B, B உள்ள எண்ணிக்கை 5. அப்ப ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு P of B equal N of B by N of S. 5 by N of S எவ்வளவு? 36 எழுதிக்கோங்க. 3வது ஸ்டெப், இந்த 2க்கும் பொதுவானதுப்பா. ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து பி கண்டுபிடி. இது 2க்கும் பொதுவானது அப்படின்னா இந்த 18 இந்த 5, இந்த 2ல எது பொதுவா இருக்குன்னு பாருங்க. இங்க பா 2,6 இருக்கான்னு பாரு. இங்கே 2,6 இருக்குப்பா, இங்கே 2,6 இருக்கு. அடுத்து 3 5 இருக்காது. அடுத்து 4,4 இருக்கு, இங்கே 4,4 இருக்கு. 5 3 இருக்காது. அடுத்து 6,2 இருக்கு, 6,2 இருக்கு. அப்ப பொதுவா யார் இருக்காங்கன்னா 2,6, 4,4, 6,2. அதை எழுதிக்க
பிரிக்கிறேன். அப்ப எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்ப P of A வெட்டு B 3/36. ஓகேவா? இதுவரை எழுதிட்டேன் 4 மார்க். 5வது மார்க் தான் நமக்கு தேவையான ஃபார்முலா. என்ன செய்யணும்? 1 2 3 இதுதான் மெயின். இந்த நம்பரை கூட்டிட்டு வர இதை கழிச்சிடணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. P of A சேர்ப்பு B equal to P of A plus P of B minus P of A வெட்டு B. ஃபர்ஸ்ட் ரெண்டையும் கூட்டுங்க. ஸோ 18/36 பிளஸ் 5/36 கடைசியா வந்த ஆன்சரை மைனஸ் பண்ணணும். இப்ப எல்லாத்துக்கும் கீழே என்ன இருக்கு? 36 இருக்குப்பா. ஒரு 36 எடுத்து போட்டுக்கோ. பகுதிகள் சமமா இருந்தா ஒரு 36 போட்டா போதும். இப்ப மேல இது 2 பிளஸ் 18 5 கூட்டு 18 5 எடுத்துக்கோ. 19 20 21 23பா. 23ல 3 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 20/36. நமக்கு தேவையான ஆன்சர் 20/36. முடிஞ்சா இது 2ஆம் வாய்ப்பால சுருக்கியும் போடலாம். இல்ல எனக்கு இதோட போவேன் சார், அது என்ன கஷ்டமா இருக்குன்னா இதோட நிப்பாட்டிக்கோங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த சம்மை பார்க்க தான் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ போட்டு பாருங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு அதே நிகழ்வுல ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கணக்கு ஒன்று. 50 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 28 பேர் என்சிசில சேர்றாங்க, 30 பேர் என்எஸ்எஸ்ல சேர்றாங்க, 18 பேர் ரெண்டுலயும் சேர்றாங்க எனில் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, என்சிசில இருந்து என்எஸ்எஸ்ல இல்லாமல். 2வது கொஸ்டின் என்எஸ்எஸ்ல இருக்கணும், என்சிசில இல்லாம இருக்கணும். 3வது ஏதாவது ஒன்றில் மட்டும் இருப்பதற்கு நிகழ்தகவை காண்க கேட்டிருக்காங்க. சோ இதை நம்ம ஒரு பெரிய ஒரு 6 பக்கம் ஒரு பக்கத்துக்கு சம் நடத்தி இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் வேண்டாம். வெண்பட 9th அந்த மெத்தட்ல போறோம். முதல்ல என்எஸ்எஸ் என்சிசி அதான் என்ன பண்றேன், 2 வட்டம் போட்டுக்கிறேன். நல்லா கவனிங்க, ஈஸியா நம்ம மார்க் பண்ணிடலாம். 2 வட்டம் போட்டுக்கிறேன். இதை நான் வந்து என்சிசின்னு போட்டுக்கிறேன்ப்பா, இதை என்எஸ்எஸ்ன்னு போட்டுக்கிறேன். இப்ப எத்தனை 50 பேர் இருக்காங்க. அதுக்காக என்ன பண்றேன், இதை சுத்தி வெளியில ஒரு பாக்ஸ் போட்டு இதை நான் வந்து 50ன்னு போட்டுக்கிறேன். மொத்தம் 50 பேர். ஓகேவா? இப்ப என்சிசி எத்தனை பேர் இருக்காங்க? 28 பேர் என்சிசி. நான் இங்க 28 என்சிசில போட்டுக்கிறேன். 30 பேர் என்எஸ்எஸ்ல இருக்காங்க. 2 சேர்ந்து அப்ப 18 பேர் இங்க போட்டுக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போட்டதுக்கு அப்புறம் இந்த 18 எடுத்து இங்கேயும் கழிக்கணும்ப்பா, இங்கேயும் கழிக்கணும். இந்த மீசம் ஞாபகம் வச்சுக்கோ. 18 எடுத்து இங்கேயும் போட்டுக்கோ, இந்த 18 இங்கேயும் போட்டு கழிக்கணும். சோ 20 18 போச்சுன்னா வரும் 10 வரும். இங்க இது 10,000, இது 2 10 8 போச்சுன்னா 2 1. அவ்வளவுதான், முக்கால்வாசி ஆன்சர் வந்துருச்சு நமக்கு. சோ என்சிசில 28 பேர், என்எஸ்எஸ்ல 30 பேரு, 2லயும் 18 பேர். இந்த 18 எடுத்து இங்கேயும் கழிக்கணும், இங்கேயும் கழிச்சு வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டினுக்குள்ளார போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். என்சிசியில் இருந்து என்எஸ்எஸ்ல இல்லாமல் இருக்கணும். சோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. P of A வெட்டு B. இதை P of A கொஞ்சம் நடத்தலாம், பட் ஆனால் புக்ல இருக்க மாதிரி கொஞ்சம் ஈஸி. நான் எப்படின்னா P of A வெட்டு B. அப்ப என்சிசியில் இருந்து என்எஸ்எஸ்ல இல்லாமல் அப்படிங்கும் போது அப்ப பிக்கு மேல ஒரு கோடு போட்டு அவ்வளவுதான். P of A வெட்டு B ஞாபகம் வச்சுக்கோ. என்சிசில இருக்கணும், என்எஸ்எஸ் இல்லாம இருக்கணும் போட்டுக்கோ. ஈக்குவல் டு போட்டுட்டு இங்க பாருங்க என்ன ஆன்சர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கட்டத்துல 10. மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க? 50 பேர். அப்ப 10/50. ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சிருச்சு ஆன்சர். இப்ப செகண்ட் ஒன் என்எஸ்எஸ்ல இருக்கணும், என்சிசி இல்லாம இருக்கணும். அப்ப அது அப்படியே திருப்பி எழுது. P of A வெட்டு B போட்டுக்கோங்க. இங்க B மேல கோடு போட்டோமா இல்லையா, இங்க A மேல போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 2வது யார் வந்திருக்கா? 12. சோ 12/50. செகண்ட் ஆன்சர் வந்துருச்சுப்பா. 3வது கொஸ்டின் ஏதாவது ஒன்றில் மட்டும் இருக்கணும் அப்படின்னா இந்த 2ஐயும் கூட்டி எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப இது அப்படியே எழுது. P of A வெட்டு B, இங்க பார் போட்டுக்கோ, பிளஸ் P of A வெட்டு B, இங்க A மேல போட்டுக்கோ. ஈக்குவல் டு இத ஃபர்ஸ்ட் ஒன் 10/50 பிளஸ் 12/50. இப்ப கீழே சமமா இருந்துச்சா ஒரு 50 போட்டுட்டு மேல அப்படியே கூட்டிருங்க. 10 கூட்டம் எவ்வளவு வரும்? 22 வரும். 2ஆம் வாய்ப்பால சுருக்கிருங்க.
ஓரன் 2 ஓரன் 2 இதுல 25 2 பாப்பா ஆன்சர் 11/25 நமக்கு தேவையான தேர்ட் கொஸ்டின் ஆன்சர். ஸோ இந்த என்சிசி என்எஸ்எஸ் முக்கியமான சம் ரொம்ப ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த பி ஆஃப் ஏ வெட்டு பி போட்டு பி மேல பார் போட்டுக்கோ, ரெண்டாவதுக்கு ஏ மேல பார் போட்டுக்கோங்க. இதை ரெண்டு ஆட் பண்ணி போட்டீங்கன்னா we get the answer easily. ஸோ இந்த வெண்படம் ஈஸியா இருக்கும். இதை கொஞ்சம் வேற மெத்தட்ல போட்டிருக்கோம். நம்ம எல்லாருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்தகவு கணக்கு நல்லா படிக்கிற கவனிங்க. 8000 மக்கள் தொகை, 8000 பேர் இருக்காங்க ஒரு நகரத்துல. மக்கள் தொகை கொண்ட நகரத்தில் 1300 பேர் 50 வயதிற்கு மேற்பட்டவங்க. அந்த 8000 பேர்த்துல 1300 பேர் 50 வயசுக்கு மேல இருக்காங்க. அதுல அது மட்டும் இல்லாம 3000 பேர் பெண்கள் இருக்காங்க. மேலும் 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் இந்த 3000த்துலப்பா 30% பேர் உள்ளனர். தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபர் அல்லது வந்துருச்சு 5 மார்க் அல்லதுக்கு முன்னாடி யாருக்கு பெண்ணாக இருக்க அல்லது 50 வயதுக்கு மேற்பட்டவா இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. ஈஸியா நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் எஸ் கண்டுபிடிக்கணும், என் ஆஃப் எஸ். பட் இந்த கணக்குல டைரக்டா மொத்தம் கொடுத்துட்டாங்க. அப்ப எஸ் நமக்கு வேண்டாம், டைரக்டா என் ஆஃப் எஸ் போடலாம். யார் என் ஆஃப் எஸ்? ஸோ என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 8000. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 மார்க் நமக்கு. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஸ்டெப் ஏ என் ஆஃப் ஏ பி ஆஃப் ஏ. ஏ நமக்கு வேண்டியதே இல்லை. அல்லதுக்கு முன்னாடி யாருக்கு பெண்ணாக அந்த கொஸ்டின் எல்லாம் படிங்க. பெண்கள் எத்தனை பேர்? 3000 பேர். அப்ப அவ்வளவுதான். அப்ப அடுத்த ஸ்டெப் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3000 பேர் பெண்கள் அல்லதுக்கு முன்னாடி பெண்ணாக. அப்ப அடுத்தது பி ஆஃப் ஏ ஃபார்முலாப்பா. யார் வருவா? 3000/8000. ஸோ ஒரு ஸ்டெப். அடுத்த 2வது மார்க் நம்ம வாங்கிட்டோம் நம்ம. ஸோ இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க். அடுத்தது 3வதா வரேன். அல்லதுக்கு அப்புறம் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள். நல்ல கொஸ்டினை படிச்சு பாருங்க. 1300 பேர் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அப்ப அதை எடுத்துக்கலாம். அப்ப இது பி, என் ஆஃப் பி எவ்வளவு? 1300. அப்ப பி ஆஃப் பி 1300/8000. அடுத்த ஒரு மார்க் நமக்கு 3வது மார்க். எவ்வளவு ஈஸியா 3 மார்க். 3 பாக்ஸை போட்டு காமிச்சு 3 மார்க் ஈஸியா வாங்க. அடுத்தது வரேன். என்ன சொல்லிக்க நம்ம? எஸ் பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி. இப்ப இது ரெண்டுக்கும் பொதுவானது ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும். ஏ வெட்டு பி பெண்ணாக அல்லது 50 வயதுக்கு மேற்பட்டவர். எந்த கன்ஃபியூஸ்மே உனக்கு வேண்டாம். அதுல ஒரு இதை நம்ம இது பண்ணாமையா இருக்கோம். எவ்வளவுப்பா? 50. இந்த பெண்கள்ல 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? 30% இருக்காங்க. அப்ப இந்த 3000 பேர் எடுத்துக்கோங்க. 3000 × 30% என்னாவே கீழே ஒரு 100 போட்டுக்கோங்க. சரியா? இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிருங்க. கீழே 2 0 அடிச்சிருங்க. இங்க 30 நம்பரை மட்டும் பெருக்கு. 3 9. இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 2 0 போட்டுக்கோங்க. எவ்வளவு வந்துருச்சு? 900. அப்ப என் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு 900. அப்ப பி ஆஃப் ஏ வெட்டு பி 900/n ஆஃப் எஸ் 8000. அதை போட்டுக்கோங்க. அடுத்து 4வது மார்க் கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்து லாஸ்ட் ஒன் என்ன செய்வோம்? நம்ம ஃபார்முலா எழுதுவோம். ஸோ பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி. எனக்கு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரல சார்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் இது ரெண்டையும் கூட்டிட்டு 3வது கழிச்சு போட்டீங்கன்னா ஃபார்முலா நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னு பாருங்க. 3000/8000 பிளஸ் 2வது யாருன்னு பாருங்க 1300/8000 மைனஸ் கடைசி யார் இருக்கா? மைனஸ் போட்டுட்டு 900/8000. நம்ம அதே சொல்லியிருக்கேன். கீழே வரக்கூடிய எண்கள் எல்லாம் சமமா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு 8000 எடுத்து போட்டுட்டா போதும். மேல ஃபர்ஸ்ட் 2 பிளஸ் இருக்குப்பா. ரெண்டையும் கூட்டிக்கோ. 3000 பிளஸ் 1300 4300 வரும். அதுல இருந்து இந்த 900 கழிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 4300 மைனஸ் 900 கழிக்கணும். இந்த 0 0 0 தான்ப்பா. இந்த 0 தான் வரும். 3ல 9 போகாது. பரோ பண்ணினது 3 வந்துடும். இது 13. சரியா? 13ல 9 போச்சுன்னா 9 சொல்லிப்பாரு. 10 11 12 13 மொத்தம் 4. அப்ப அது 4. இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்ப ஆன்சர் மேல என்ன வரும்? 3400. இன்னும் சுருக்கலாம். எப்படி சுருக்கலாம்? இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிருங்க. பாக்கி இருக்கிறது 34/80.
இதை இன்னும் 2ஆம் வாய்ப்பால சுருக்கலாம். முடிஞ்சா சுருக்கி பார்ப்போம். எப்படி? இதுல பாதி பாக்கினா 17 பா. ஸோ 17/80 சுருக்கிங்கன்னா 40ன்னு வரும். அப்ப ஆன்சர் 17/40. இதுதான் அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஒரு ஈஸியா கணக்கு தான் ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா ஈஸியா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் n of s, p of a, p of b, இந்த a வெட்டு b மட்டும் சதவீதத்தை கொண்டு கீழே போட்டு அடிச்சு போட்டீங்க ஆன்சர் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரெண்டையும் கூட்டணும், லாஸ்ட் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்மா எழுத வேண்டாம், ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ ரிப்பீட் பண்ணி போட்டு பாருங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு ப்ராபபிலிட்டி சம், ஒரு நிகழ்தகவு கணக்கு. இது ஒரு முக்கியமான கணக்கு தான். ஈஸியா அந்த 5 ஸ்டெப் ஞாபகம். எஸ், ஏ, பி, ஏ வெட்டு பி, ஏ சேர்ப்பு பி, இந்த 5 ஞாபகம் வச்சுட்டா போதும். இந்த மெத்தட் தெரிஞ்சா போதும், ஈஸியா மார்க் வாங்க. மற்ற எதுவுமே குழப்பமே இருக்காது. சீரான 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகிறது. 3 காயினை ஒரே தடவை சுன்ற நம்ம. அப்ப என்னென்ன சான்சஸ் கிடைக்கும் அப்படின்னா, இந்த 2 நாணயங்கள் ஞாபகம் வச்சுக்கோ, அதை வச்சு எழுதிக்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஹைச் ஹைச் 2 நாணயம் சுண்டும் போது இதுலயும் ஹெச், கொஞ்சம் தள்ளி என்ன பண்ணுங்க, ஹெச் டீன்னு போட்டுக்கோ, இந்த ஹெச்சை மாத்திக்கோ, இது அப்படியே திருப்பி போடு, டி ஹைச், லாஸ்டா டி டீன்னு போட்டுக்கோ. இது அப்படியே ரிப்பீட் பண்ணுப்பா. ஹைச் 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 டி, டி ஹைச் டி டி. இப்போ என்ன சார் பண்ணலாம்னா, மேல இருக்கிற லைனோட ஃபுல்லா ஒரு ஹெச்சை ஆட் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற லைனோட ஒரு டீயை சேர்த்துக்கோ, ஒரு டி டெய்ல். இப்ப கமா 1 2 3 4 5 6 7 8. அப்ப எஸ் எழுதியாச்சு. இப்ப என்ன பேச எத்தனை வரும்? 8 வந்துடும். ஸோ நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் மார்க் நம்ம வாங்கிட்டோம். நம்ம இப்ப கொஸ்டினுக்குள்ளார வரும். அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது, அப்ப அல்லதுக்கு முன்னாடி அதிகபட்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகபட்சம் அப்படின்னாவே 2 பூக்கள்ப்பா. அந்த 2 பூக்களை எழுதிக்கோங்க. என்ன கொஸ்டின் அப்படி எழுதிக்கோ. அதிகபட்சம்னாவே ஆரோ மார்க்கு கீழே போடு. அதிகபட்சம்னாவே ஆரோ மார்க்கு கீழே போடு. 2 பூக்கள், 2 பூக்கு அப்ப என்ன வரணும்? ஒரு பூ வரணும், அதுக்கப்புறம் 0, அதாவது பூவே இல்லாதது, பூவே இல்லாத இடத்துல. இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துக்கப்ப 2 பூக்கள் எங்க எங்க இருக்குன்னு பார்ப்போம். இதுல இல்ல, இதுல இல்ல, இதுல இல்ல. இங்க பா 2 டெய்ல் பா. அப்ப டி டி ஹெச் ஏன் போட்டு எழுதிக்கோங்க. 2 பூ. அது இங்க பார் ஹெச் டி டி. அடுத்தது இப்ப இங்க இருக்கு பார் டி ஹெச் டி. அடுத்த 2 பூல எழுதியாச்சு. இப்ப அடுத்து ஒரு பூ எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க ஒன்று இருக்கு, ஹெச் டி ஹெச். அடுத்தது இங்க ஒன்று இருக்கு பார், டி ஹெச் ஹெச். அடுத்தது ஒரு பூ இருக்கிறது மட்டும் பாரு, இங்க ஒன்று இருக்கு, ஹெச் ஹெச் டி. ஸோ எல்லாம் எழுதியாச்சு. அடுத்து 0 பூ. 0 பூன்னு என்ன அர்த்தம்? டெய்லே இருக்கக்கூடாது. எதுலப்பா? ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க, டெய்லே இருக்காது பார். அப்ப அந்த 3 ஹெட். அப்ப 1 2 3 4 5 6 7. அப்ப n of a எவ்வளவுப்பா? 7. அப்ப p of a 7/n of s எவ்வளவுப்பா? 8. சோ அடுத்த 2வது மார்க் நமக்கு வாங்கிடலாம். சோ அடுத்து 3ஆம் மார்க் எப்படி வாங்குறேன்னு பாருங்க. அல்லதுக்கு அப்புறம் குறைந்தபட்சம் 2 தலைகள், குறைந்தபட்சம் 2 தலைகள். அப்ப நல்லா கவனி, 2 தலைகள் நான் எழுதிக்கிறேன் ரஃபர்க்குல. எழுதிட்டு குறைந்தபட்சம் இங்க என்ன பண்ணோம்? ஆரோ மார்க்கு கீழே போடணும். ஏன்னா அதிகபட்சம்னா நம்ம கீழே வரணும், குறைந்தபட்சம்னா மேல போகணும். இங்க இருந்து ஆரோ மார்க்க மேல போட்டுக்கோ. ஸோ 2க்கு அப்புறம் என்னப்பா வரும்? நமக்கு 3 வரும். ஸோ 3 தலைகள். இப்ப எழுதலாம், பி போட்டுக்கோ. 2வது ஈவென்ட்ல பி. அப்ப ஃபர்ஸ்ட் 2 தலை எங்க எங்கன்னு பார்ப்போம். இது வேண்டாம், இங்க இருக்கு பாரு, ஹெச் டி ஹெச் 2 தலைகள். இங்க பாருங்க டி ஹெச் ஹெச். அடுத்தது 2 தலைகள் பா. இங்க ஒன்று இருக்கு, ஹெச் ஹெச் டி. ஸோ வேற எங்க 2 ஹெட் இருக்கான்னு எங்கேயுமே இல்லை. அடுத்தது 3 தலைகள். எது? இது 1 மட்டும்தான் இருக்கு. ஸோ அதையும் நம்ம எழுதிக்கலாம். அப்ப 1 2 3 4. அப்ப n of b எவ்வளவுப்பா? 4. அப்ப p of b 4/n of s 8. அப்ப அடுத்த 3வது மார்க் வாங்கிட்டோம். இப்ப நிறைய பாக்குறது தான். ஏ கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிச்சாச்சு, ஏ வெட்டு பி. அப்ப என்ன அர்த்தம்? ஏக்கும் பிக்கும் பொதுவானது. இங்க பாருங்க ஹெச் டி ஹெச், இங்கே இருக்கும் பார் ஹெச் டி ஹெச் இருக்கும். அடுத்தது டி ஹெச் ஹெச். அப்ப இங்கேயும் பாருங்க டி ஹெச் ஹெச் இருக்கும். அடுத்து ஹெச் ஹெச் டி, இங்கேயும் ஹெச்ஹெச்டி இருக்கும். அடுத்து 3மே ஹெச்சா இருக்கும், இங்கேயும் 3 ஹெச் இருக்கும். அப்ப இந்த 4 தான் பொதுவா இருக்கு, அதை எழுதிக்கலாம் இந்த இடத்துல. அப்ப ஹெச் டி ஹெச், டி ஹெச் ஹெச், ஹெச் ஹெச் டி. ஸோ ஹெச் ஹெச் ஹெச். அப்ப n of a வெட்டு b மொத்தம் 4. p of a வெட்டு b என்ன வரும்? 4/8. p வந்துட்டாவே பின்னமா வரணும்.
ஸோ 4வது மார்க் வாங்கிட்டோம். அடுத்தது ஃபார்முலா நமக்கு தெரியும். அடுத்தது என்ன செய்வோம் நம்ம? P of A சேர்ப்பு B. என்ன செய்யணும் நம்ம? ஃபர்ஸ்ட் ஒன் இதை எழுதிக்குவோம். அடுத்து 2வதையும் எழுதிக்குவோம். 3வது மைனஸ் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் ஒன் யாரு? 7/8. 2வது யாரு? 4/8 மைனஸ் 4/8. இதை பார்த்த உடனே என்ன பாரு, 2 ஒன்னே மாதிரி இருக்கும் பாரு. இது பிளஸ் 4/8, இது மைனஸ் 4/8 பா. ரெண்டையும் நம்ம நீக்கல் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் என்ன வருது? 7/8 நமக்கு தேவையான பர்ஃபெக்ட் ஆன்சர். அடுத்து 5வது மார்க். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான கணக்கு. இந்த அதிகபட்சம் குறைந்தபட்சம் அந்த வார்த்தைகளை குழப்பம் இல்லாம இந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ரிப்பீட் பண்ணி போட்டு பாருங்க. பப்ளிக் எக்ஸாம்ல ஈஸியா சம் மார்க் வாங்குவீங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.